हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। पश्यैतां पाण्डुपुत्राणाम् आचार्य महतीं चमुं व्यूढां द्रुपदपुत्रेण दवशिष्येन धीमता. டிரான்ஸ்லேஷன். ஆச்சாரியரே, துருபத குமாரனான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டு புத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள். ஹரே கிருஷ்ணா. இதோட பொருளரை பார்க்கலாம். இது துரோணாச்சாரியார்கிட்ட துரியோதனன் சொல்கிறாரு. சிறந்த அந்தன தளபதியான துரோணாச்சாரியாருடைய குறைகளை சிறந்த ராஜதந்திரியான துரியோதனன் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அர்ஜுனனுடைய மனைவி திரௌபதியினுடைய தந்தையான துருபத மன்னன் கூட துரோணாச்சாரியாருக்கு சில அரசியல் விரோதம் இருந்தது. அதன் விளைவாக துருபதன் ஒரு பெரிய யாகத்தை செஞ்சு துரோணாச்சாரியாரை கொல்லக்கூடிய சக்தி பெற்ற மகனை வரமாக பெற்றிருந்தார். துரோணாச்சாரியார் இதை மிக நன்றாக அறிந்திருந்த போதிலும் துருபதனுடைய மகனான திருஷ்டத்யும்னன் தன்னிடம் போர்க்கல்விக்காக ஒப்படைக்கப்பட்ட போது அந்தணருக்கே உரிய தாராள மனப்பான்மையோட போர் தந்திரத்தினுடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே அவனுக்கு கற்பிக்கிறார். இப்போது குருக்ஷேத்திர போர்க்களத்தில் திருஷ்டத்யும்னன் பாண்டவர்கள் தரப்பில் இருக்கிறார். துரோணாச்சாரியாரிடமிருந்து போர்க்கலையை தெரிஞ்சுக்கிட்ட திருஷ்டத்யும்னனே பாண்டவர்களுடைய சேனையை அணிவகுத்திருக்கிறார். அதனால் துரோணாச்சாரியார் எச்சரிக்கையாகவும் விட்டு கொடுக்காமலும் யுத்தம் செய்யணுங்கிறதுக்காக துரியோதனன் அவருடைய தவறையெல்லாம் சுட்டி காட்டுறார். அன்பிற்குரிய மற்ற மாணவர்களான பாண்டவர்கள்கிட்டையும் அவர் தயவு காட்டாமல் யுத்தம் செய்யணுங்கிறதையும் இதன் மூலம் சுட்டி காட்ட விரும்புகிறார் துரியோதனன். குறிப்பாக அர்ஜுனன் அதாவது துரோணாச்சாரியாருக்கு மிக மிக பிரியமான திறமைசாலியான மாணவர். இதனால் ஏற்படக்கூடிய கருணை, பாண்டவர்கள் மேலே அர்ஜுனன் மேலே ஏற்படக்கூடிய கருணை யுத்தத்தில் தோல்விக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத துரியோதனன் எச்சரிக்கிறார். நாம் நாளைக்கு இந்த துரோணாச்சாரியாருக்கும் துருபதனுக்கும் என்ன அரசியல் விரோதம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். हरे कृष्णा. शिला गुरुदेव की जय. प्रभुपाद की जय. हरि बोल.